என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 25ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கவலைப்படாத துணிச்சல் வீரன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், வசனங்கள் 17 27 வரை. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:27. பவுல் அடிகளார் மிகுந்த மன உருக்கத்துடன் எபேசு சபை மூப்பர்களுடன் பேசுவதை இங்கே வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்தில் அவர் தான் கர்த்தருக்கு சேவை செய்தபோது இருந்த மனநிலையை குறிப்பிடுகிறார். பவுல் மிக பெரிய ஊழியர், ஆனால் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஊழியம் செய்கிறார். ஊழியர்களிடம் கர்வம் கூடாது, பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும். பவுல் அடிகளுடைய இனத்தாரான யூதர்களின் தீமையான யோசனைகளால் சோதனைகள் அவரது ஊழியத்தை தடைப்படுத்தி கொண்டே இருந்தன. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாமல் சேவை செய்தார், மறைத்து வைக்கவில்லை. 20-26 வருஷங்களில் தான் எதையும் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் போதனை செய்ததாக கூறுகிறார். மக்களுக்கு பயனுடையவை அத்தனையும் கூறிவிட்டார். தேவன் தந்த ஆலோசனைகள் அத்தனையையும் கூறிவிட்டார். இதனால் அவருக்குள் ஒரு திருப்தி. அந்த மக்களுடைய இரத்த பழிக்கு அவர் ஆளாக மாட்டார். ஆனால் இன்று சில ஊழியர்கள் ஆசீர்வாதங்களையே பெரிதுபடுத்துகிறார்கள். தேவன் வேதத்தில் தந்த ஆலோசனைகள் யாவற்றையும் மறைக்காது போதித்தால் மட்டுமே மக்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வாய்ப்பாகும். பொதுவாக எல்லா சபைகளிலும் பாவத்தின் அகோரம், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, வருகை, நியாயத்தீர்ப்பு பற்றியெல்லாம் சொல்லப்பட வேண்டும். கட்டுகளும் உபத்திரவங்களும். 23-24 வருஷங்களில் ஆவியானவர் அவருக்கு பாடுகள் உண்டு என்பதை உணர்த்திய போதும் கவலைப்படாமல், உயிரை அருமையாக எண்ணாமல் ஊழியத்தை நிறைவேற்ற துணிந்து விட்டார். தன் வாழ்வில் இறுதி கட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறார். வசனம் 25. முக்கியமான உபதேசம். தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் கொடுத்த ஆலோசனைகளை குறித்தும் தேவனுடைய திட்டம் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். இதில் பவுல் கண்ணு கருத்துமாய் இருந்தார். பவுல் கட்டு என்று சொல்வது சிறைச்சாலையில் அடைக்கப்படுதல். அந்த சிறை வாழ்வை, பாடுகளையும் உள்மனதில் அறிந்து அவற்றை ஏற்க துணிந்து விட்டார். அதனால் தன் ஓட்டத்தை மகிழ்ச்சியுடன் முடிக்க முடியும் என்கிறார். இவரென்றோ நல்ல போராட்டத்தை போராடும் வீரர். ஊழியர் வாழ்வில் மட்டுமன்றி ஒவ்வொருவர் வாழ்விலும் பாடுகள் உண்டு. நல்ல போராட்டத்தை போராட ஆயத்தப்படுவோம். ஊழியர் வாழ்வில் மட்டுமன்று ஒவ்வொருவர் வாழ்விலும் பாடுகள் உண்டு. நல்ல போராட்டத்தை போராட ஆயத்தப்படுவோம். ஜெபம். இறைவா, என்னை உமக்காக அர்ப்பணிக்கிறேன். துன்பங்களை எதிர்கொள்ளும் துணிச்சலை தாரும். ஆமேன்.